கும்பகோணத்தில் தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதியர் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காந்தி பூங்கா முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், 70 வயது நிறைவடைந்த ஓய்வூதியர்களுக்கு 10% கூடுதல் ஓய்வூதியம் வழங்க வேண்டும், ஓய்வு பெற்ற சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்கள், வருவாய்த்துறை ஊழியர்கள், வனத்துறை ஊழியர்கள், ஊரக வளர்ச்சித்துறை ஊராட்சி செயலர்கள் ஆகியோர்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியம் ரூபாய் 7,850 வழங்கிட வேண்டும், மருத்துவ காப்பீடு திட்ட குளறுபடிகளை நீக்கி உண்மையான காசில்லா மருத்துவத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி கடலூர் மாவட்ட புவனகிரி பாலக்கரையில் தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதியர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் சங்கத்தின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. பணி ஓய்வு பெற்றுள்ள சத்துணவு ஊழியர்களுக்கு, அங்கன்வாடி ஊழியர்களுக்கு